பச்சை மிளகாய் தட்டைன்னு சொல்லி நம்ம பண்றோம். இன்னையில இருந்து நம்ம சேனல்ல தீபாவளி ரெசிபிஸ் தான் பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்டா பச்சை மிளகாய் தட்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? கடாயில ஒரு கப் பச்சரிசி மாவை சேர்த்து லோ ஃப்ளேம்ல வச்சு 5 நிமிஷம் ஃப்ரை பண்ணி ஜல்லிச்சு ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாத்திக்கோங்க. அதுல 2 டேபிள் ஸ்பூன் ஊற வச்ச கடலைப்பருப்பு, அரிசி மாவு எடுத்த அதே கப்ல 1/4 கப் வறுத்து அரைச்ச உளுத்த மாவு, 1 டீஸ்பூன் எள்ளு, தேவையான உப்பு, 6 டேபிள் ஸ்பூன் மெல்ட் பண்ண பட்டர், 4 பச்சை மிளகாவை இந்த மாதிரி பேஸ்டா அரைச்சு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்து சின்ன சின்ன உருண்டைகளை உருட்டி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு எண்ணெய் கவரை 2ஆ கட் பண்ணி எடுத்து ஒரு பாதியில மாவை வச்சு இன்னொரு பாதியை மூடி மேல ஒரு டபராவை வச்சு அழுத்தி எடுத்தா தட்டை பெர்ஃபெக்டான ஷேப்ல ரெடி ஆகிடும். இப்போ இதை எண்ணெயில போட்டு மிதமான சூட்ல நல்லா கோல்டன் கலரா பொரிச்சு எடுத்தா பச்சை மிளகாய் தட்டை ரெடி. செஞ்சு பாருங்க, தீபாவளியை சந்தோஷமா கொண்டாடுங்க.